ஹே காய்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய லைஃப் அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து 3 பார்ட்டாக போடுவேன். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ லைஃப் அப்படிங்கிற போயம் யார் எதுனா பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக். ஓகேங்களா, இப்போ வாங்க போயம் லைன்ஸ் பார்க்கலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்னோடய வாழ்க்கையை எல்லா வருஷமும் என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வித் ஃபார்வேர்ட் ஃபேஸ், அதாவது ஃப்யூச்சரை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், அதாவது எதற்கும் பயப்படாத ஒரு மனதோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் ஹரிங் டு, எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்யாமல். நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நம்ம வந்து ஒரு கோல் வச்சுருப்போம், ஸோ அந்த கோல்லேருந்து மாறாமல். நாட் மோரிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் தி டிம் பாஸ்ட், பாஸ்டில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், ஆனால் ஏதாவது ஒரு பயத்தினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அது வந்து பண்ணாமல் இருக்கும். சரிங்களா, அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை.